காற்றானது எவ்வாறு இலக்கியங்களிலும் நீங்கா இடம்பெற்றுள்ளது. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லீலா கிட்ஸ் சேனல். வீடியோவை மறுபடியும் போட்டு பார்த்து பயன்பெறுங்க. ஆன்சர்ஸ் மெமரைஸ் ஆகும். உங்களுக்கு இது முழு வீடியோவாகவும் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்பெறுங்க. சிலம்பில் காற்று, தென்றலாகிய காற்று பலவித மலர்களில் நறுமணத்தை அள்ளி வரும்பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் இளங்கோவடிகள் வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என நயம்பட உரைக்கிறார். சொக்கநாதர் பாடிய காற்று பல பட்டையை சொக்கநாதர் புலவர் ஏறிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது என்னும் சிற்றிலக்கியத்தில் நத்தமிழும் தன் பொருளன நன்னதியும் சேர் பெரும் பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என பெண்ணுறுத்தி தூது செல்ல காற்றே அன்போடு அழைக்கிறாள். இன்றைய இலக்கிய காற்று நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என இன்றைய இலக்கியத்திலும் திரை இசை பாடல்களிலும் காற்றானது நீங்கா இடம்பெற்றுள்ளது.